Hello friends, welcome back. இது AZ204 Developing Solution for Microsoft Azure Certification நோட keyword related videos. Alright, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா keyword reference அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ரன் டைமில் எப்படி ஒரு சீக்ரெட்டை கீவேர்ட்லேருந்து நம்ம அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம கனெக்ஷன் ஸ்டிங், டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஸ்டிங்கோ இல்லை எந்த ஒரு சீக்ரெட்ஸையும் ரன் டைமில் எந்த ஒரு கிரெடென்ஷியல்ஸும் இல்லாமல் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரைட், நான் அஷூர் போர்ட்டலில் லாகின் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப். portal.azure.com லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கீவேர்டுக்குள்ளே போனீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கீவேர்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி தான் நம்ம 2-3 வீடியோஸ் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் பார்த்தோம். ஸோ இங்கே சீக்ரெட் கலர் அப்படின்னு ஒரு கீ இருக்குது. அதுக்கு 2 வேல்யூ இருக்குது. 2 வேல்யூக்கும் ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு யூனிக் URL இருக்கும். அதாவது அதுதான் அந்த வெர்ஷன் நம்பர். ஓகே, இதுதான் நம்ம பார்த்தோம். கடைசியாக சேவ் பண்ண வெர்ஷன்ஸ் தான் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வேல்யூ வரும். அது நம்ம அப்ளிகேஷன் நம்ம சேவ் பண்ணதுபடி எல்லோ அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டிப்ளாய் பண்ண அப்ளிகேஷன்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுறேன். இந்த வெப் API வந்து நம்மகிட்ட இருக்க வெப் API தான். இதை நான் டிப்ளாய் பண்ண இடத்துல ஓப்பன் பண்ணுறேன். ரன் பண்ணிங்க அப்படின்னா சீக்ரெட் கலர் அப்படின்னு வருது. இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் நம்மளோட வெப் அப்ளிகேஷன். இப்போது இந்த கீவேர்ட் கண்ட்ரோலருக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் அந்த வெப் API நம்ம இப்போ ஆக்சஸ் பண்ணுறது. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு டெமோக்காக ரொம்ப பேசிக்காக சொல்லித்தர போகிறேன். சீக்ரெட்ஸ் கீழே மை சீக்ரெட் கீ, அது கீழே சீக்ரெட் கலர்னு சேவ் பண்ணியிருக்கேன். இந்த கான்செப்ட் வந்து நம்மளோட ஆப் செட்டிங்ஸ்லேருந்து ரீட் பண்ணுது. இப்போது இதை எப்படி நம்ம டைனமிக்காக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அஷூர் கீவேர்ட் ரெஃபரன்ஸோட சின்டாக்ஸ். ஓகே, @microsoft.keyword ஃபாலோட் பை, அதாவது 2 டைப் ஆஃப் சின்டாக்ஸ் இருக்குது. இங்கே நேம் சீக்ரெட் வெர்ஷன் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா மொத்தமாக URL கொடுக்கலாம். ஓகே, URLல கீவேர்டோட URL இருக்கும், சீக்ரெட் நேம் இருக்கும், வெர்ஷன் இருக்கும். ஆல்ரைட், இப்போது இதுதான் நம்மளோட சீக்ரெட்டோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிப்ளாய் பண்ண வெப் அப்ளிகேஷனை நம்ம ஆல்ரெடி இது கீழே டிப்ளாய் பண்ணியிருக்கோம்ல, இப்போ இங்கே நம்ம வேல்யூவை மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அகெயின் ஒரு ரீகேப்காக, இப்போது இங்கே நீங்கள் பார்க்குறது அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் ஜேசானோட, அதாவது ஆப் செட்டிங்ஸ் .protection.json, அதுக்குள்ளே இப்படி இருக்குது. சீக்ரெட்ஸு கீழே மை சீக்ரெட் கீன்னு இருக்குது. அதுக்குரிய வேல்யூ தான் சீக்ரெட் கலர். அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இங்கே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா அதே கீயை இங்கே க்ரியேட் பண்ணுறோம். சீக்ரெட்ஸ் __ இந்த கான்ஃபிகரேஷன் மை சீக்ரெட் கீ. இதுக்கு வேல்யூவை நான் இங்கே சேவ் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஆப் செட்டிங்ஸோட வேல்யூவை இங்கே நீங்கள் அதே செட்டிங்ஸ் இங்கே சேவ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆப் செட்டிங்ஸோட ஜேசானில் இருக்கிறதுக்கு பதிலாக இங்கேருந்து ரீட் ஆகும் டிப்ளாய் பண்ண அப்ளிகேஷனில். ஓகே, ஸோ இங்கே நான் ஒரு கதை எழுதுகிறேன், அதாவது சின்னதாக ஒரு வேறு டெக்ஸ்ட் எழுதுகிறேன். ஓகே, வேல்யூ என்ன போட்டிருக்கேன்? வேல்யூ ஃப்ரம் ஆப் என்விரான்மெண்ட் வேரியபிள் சேவ் பண்ணியாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வேரியபிள் இல்லை, அதனால செட்டிங்ஸ்லேருந்து ரீட் ஆச்சு. இப்போது அப்படி ஒரு வேரியபிள் என்விரான்மெண்ட்டில் நம்ம சேவ் பண்ணியிருக்கனால நம்ம அஷூர் ஆப் வந்து இங்கேருந்து ரீட் பண்ணி இந்த வேல்யூவை கொண்டு வருது. ஸோ இப்போ புரிஞ்சிருச்சு டிஃப்ரென்ஸு. லோக்கல்லேருந்து நம்ம இப்போ அஷூருக்கு போயாச்சு. இப்போ இங்கே தான் கதை மாறப்போகுது. இப்போது லெட்ஸே நம்மளோட சீக்ரெட் வந்து அஷூர் கீவேர்டில் இருக்குது. இட் குட் பி எனிதிங், அப்ளிகேஷனோட சீக்ரெட்ஸ் இல்லை கனெக்ஷன் ஸ்டிங்கோட சீக்ரெட்ஸ், எதுவாக வேணால் இருக்கலாம். டேட்டாபேஸோட கனெக்ஷன் ஸ்டிங் இருக்கலாம். கான்செப்ட் எல்லாமே சேம் தான். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இந்த சின்டாக்ஸ் படி @microsoft.keyword ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. அதாவது சீக்ரெட் URI = அந்த கம்ப்ளீட் URL. ஓகேவா? இந்த கம்ப்ளீட் URL ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கீவேர்ட் URI இருக்குது, சீக்ரெட் நேம் இருக்குது, வெர்ஷன் நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட்டுக்கு தெரியும் எதை ஆக்சஸ் பண்ணணும்னு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கீவேர்டுக்குள்ளே போய் நம்ம கீவேர்டில் இருக்க சீக்ரெட்டை நம்ம உள்ளே ஆக்சஸ் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெர்ஷன், இதை கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணதை இப்போது இந்த டெம்ப்ளேட்டில் நான் மாற்ற போகிறேன். ஓகே, மாற்றிட்டேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் காப்பி பண்ணதை மாற்றிட்டேன். இப்போ இந்த ஹோல் இதை காப்பி பண்ணிடுங்க. இந்த ஹோல் இதை காப்பி பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இப்போது எப்படி ஓவர்ரைட் பண்ணோம் அதே மாதிரி இந்த வெப் ஆப்குள்ளே போய் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்குள்ளே அந்த பர்டிகுலர் கீக்கு இந்த URL கொடுக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு இப்படி கொடுக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா
இந்த செட்டிங்ஸை எப்போல்லாம் நம்ம அப்ளிகேஷன் ரீட் பண்ணுறோம் அப்போது ஆட்டோமேட்டிக்காக கீவேர்டில் போய் இந்த வேல்யூவை ரீட் பண்ணோம். இந்த வீடியோவை நீங்கள் டேரெக்டாக பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து 2 வீடியோஸையும் பாருங்கள். ஏன்னா இது நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா வராது. இந்த வெப் அப்ளிகேஷனுக்கு ஆக்சஸ் இருக்குது, சிஸ்டம் ஆக்சஸ் இருக்குது. ஆக்சஸ் பாலிசி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், மேனேஜ் ஐடென்டிட்டின்னு சொல்லி. அதனால இந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்ம சீக்ரெட் யூஆரில் கொடுத்துருக்கனால கரெக்டாக எந்த சீக்ரெட்டை ரீட் பண்ணணும்னு அதுக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண கீவேர்டு கீழே போயிடுவோம். அது கீழே நம்ம சீக்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீக்ரெட்ஸ்குள்ளே எக்ஸிஸ்டிங் சீக்ரெட்டில் இன்னொரு புது வேல்யூ, அதாவது புது வேர்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அதனால தான் நேம் டிசேபிளாக இருக்குது. இங்கே வேல்யூவை மட்டும் மாற்றுறோம். ஓகே, ஸோ சம் வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு புது வேர்ஷன். ஓகேவா, இப்போ இதுக்கு ஒரு புது வேர்ஷன் நம்பர் இருக்கும். என்ன தான் சீக்ரெட் கீ சேமாக இருந்தாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ வேர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு தனி வேர்ஷன் இருக்கும். என்ன தான் நம்ம வேர்ஷன் அங்கே மாற்றிருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணால் அதே ஆன்சர் தான் வருது இல்லையா. அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இந்த புதுசாக சேவ் பண்ண வேல்யூக்கு ஒரு வேர்ஷன் இருக்குது. அந்த வேர்ஷன் ஐடி இப்படி இருக்கும். சரியா, நம்ம என்ன பண்ணோம், இதோட வேர்ஷனுக்கு இதோட வேல்யூ அங்கே கீழே காமிக்கிது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளில் நம்ம ஃபுல் யூஆர்எல் காப்பி பேஸ்ட் பண்ணப்போ அந்த வேர்ஷன் ஐடியும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே நம்மளுக்கு வேறு வேர்ஷன் வேணும் அப்படின்னா புது வேர்ஷனோட ஐடி இங்கே இருக்கணும். ஸோ அப்படி மாற்றினா போதும், கரண்ட் அதாவது அந்த சீக்ரெட்டோட புது வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா, ஓகே. ஸோ காப்பி பண்ணுவோம், திருப்பியும் ஒரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக போயிட்டேன், மாற்றிட்டேன், சேவ் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் சேவ் அப்ளை ஆகலை அப்படின்னா ஐ திங்க் ரெண்டுமே சேவ் தான். இட் ஜஸ்ட் டேக்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ் இல்லைங்களா. ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இப்போது வால்ட்லேருந்து வருது அப்படின்னு காமிக்குது. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கீவால்ட் ரெஃபரன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கீயும் இருக்கும், அதோட வேர்ஷனும் இருக்கும். அதே கான்செப்ட் தான். இந்த கீவேர்ட் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கூட யூஸ் பண்ணுவோம். ஸோ டிபி கான்டெக்ட்னு சொல்லிட்டு நம்ம கான்டெக்ட் பேர் என்னவோ அந்த கான்ஃபிகரேஷனில் அதே இதை போட்டு இந்த இடத்துல கீவேர்ட் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் சீக்ரெட்டில் சேவ் பண்ணியிருப்போம். அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ரன் டைமில் இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். இதனால் ரொம்ப சேஃப் இல்லையா. கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை மாறினாலும் சரி, இல்லை எது பண்ணாலும் இந்த அப்ளிகேஷன் நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை ஒரு 10 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுதுன்னா எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. கீவேர்டில் போய் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை மாற்றினா போதும், எல்லா அப்ளிகேஷனுக்கும் ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸ் எல்லாமே அப்ளை ஆயிரும். ஆல்ரைட், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஏதாவது அஷ்யூர் வீடியோ வேணும்னா, இல்லை வேறு எந்த .NET வீடியோ, ஆங்குலர் வீடியோ வேணாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இன்னும் 2 வீடியோ இருக்குது இந்த கீவேர்ட் கான்செப்ட் கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸாமுக்கு முடிகிறதுக்கு. அடுத்த வீடியோ பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.